ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு லஹ்மின் நபத மின் சுஹ்தின் ஃபன்னாரு அவ்லா பிஹி. தெளிவாக விளங்குங்க. எந்த இறைச்சி, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இறைச்சி, இது மின் சுஹ்தின், இது ஹராத்தினால வளர்ந்துட்டுனான், மோசமான கொடுக்கல் வாங்கனால நடந்து வளர்ந்துட்டுனான், ஃபன்னாரு அவ்லா பிஹி, இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு இயலாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபன்னாரு அவ்லா பிஹி, ஹராத்துக்கு ஹராம் தான் பொருத்தம், அதனால இந்த உடம்பு நரகத்துக்கு தான் மிக பொருத்தம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார். கனிமானவர்கள், அதனால ஹலாலான சம்பாத்தியத்தை தேர்ந்தெடுக்கணும், ஹராத்தை முழுமையாக உடனும். அது 50% இருந்தாலும் சரி அல்லது 25% இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் இல்லாட்டாலும் சரி. கனிமான சகோதரர்களே, கொஞ்சம் முன்னால வரலாறுகளை கொஞ்சம் பிரட்டி நாங்க படிச்சு கொடுக்கணும். எங்களோட மனைவிக்கு, எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு, எங்களோட ஆண் வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு நாங்கள் இதை கட்டாயமா படிச்சு கொடுக்கணும். எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்திருக்கிறாங்க முன்னால வாழ்ந்தவங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுபஹானல்லாஹ், எழுதுறாங்க, இவர்களிடத்துல ஒரு பெண் வந்தான். ஒரு பெண் வந்து சொன்னா, இமாம் அவர்களே, நான் கணவனை இழந்த பெண், நான் ஆடைகளை நூல் கொண்டு ஆடைகளை நெய்து அதை விற்பனை செஞ்சுத்தான் நான் இந்த காலத்தை ஓற்றேன், நான் அப்படித்தான் வாழ்ந்து வாரேன், மிகவும் கஷ்டத்தோட வாழ்கிறேன். என்றாலும் இரவுல எங்களோட வீட்டில் லைட் இல்லை, அதாவது விளக்கு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் படையினர் வராங்க, அரசாங்க படையினர் குதிரைகளில் வந்து விளக்குகளை எடுத்துக்கொண்டு காவல் பணியில் இருக்கிறாங்க. இந்த வெளிச்சம் எங்களோட வீட்டுக்குள்ளால வருது. இந்த வெளிச்சத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த ஆடைகளை அவசரமாக நான் தைச்சு கொள்றேன், நான் பின்னிக் கொள்றேன், இது கூடுமா என்று கேட்டாங்க. ஃபபகா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் புகாஅன் ஷதீதன் எழுதுறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அட, இப்படியாப்பட்ட பேணுதல் ஒரு பெண்ணா, வெளிச்சத்தில் பின்றது ஹலாலா ஹராமான்னு கேட்கிறான். உடனடியாக கேட்டாங்க, பெண்ணே நீ யாரு? சொன்னாங்க, உஹ்து பிஷ்ருல் ஹாஃபி, பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹுடைய நெருக்கமான அடியான், இவருடைய சகோதரி என்று சொன்னாங்க. உடனடியாக சொன்னாங்க வந்து, வமின் குமுல் வர, பெண்ணே உங்களோட குடும்பத்திலிருந்து உங்களை போல ஹலால விளங்கின, ஹராத்தை விட்டும் தவிர்ந்து கொண்ட வீட்டிலிருந்து வரக்கூடிய வாடதான் இந்த பேணுதல் என்ற கருத்தை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தி, லா தக்ஸிலி, அந்த வெளிச்சத்தில் நீங்கள் உங்களோட ஆடைகளை தேய்க்க வானம் என்று சொல்லி அந்த பெண்ணை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க திருப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்னா, கனிமானவர்களே, இந்த அளவுக்கு பேணுதலாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இது இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். கனிமானவர்களே, மிக பயங்கரமான விஷயம் எப்போ விளங்குண்டா, மௌத்துக்கு பின்னால தான் இதனுடைய தாக்கம் விளங்கும் சரியான முறையில். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பேணுதலை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கட்டாயமாக உண்டாக்கி கொள்ளும். இது எப்படி வந்தாலும், காலையில் போனால் மாலையில் வந்தால், அது எப்படி சம்பாத்தியம் வந்தாலும் இதை நாங்கள் சாப்பிட்டு வைராரினா நல்லம் என்பது ஒரு முஸ்லிமுடைய கொள்கையாக, அகீதாவாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அப்பாஸ் இப்னு பிஷ்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் முன்னால காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். மின சாலிஹாத் எழுதுறாங்க, மிகவும் பேணுதலான நல்ல ஒரு பெண், வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் எல்லாத்திலேயும் பேணுதலான ஒரு பெண். திடீரென கேள்விப்படுது, கணவன் யுத்தத்துக்கு போயிட்டு ஷஹீதாக ஆக்கப்பட்டுட்டாரு. ஆனால் இந்த பெண் வீட்டில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறா, கண்ணுடைய மாவு அப்படியே பிணைஞ்சு கொண்டு இருக்கிறான், தண்ணி ஊற்றி மாவை பிணைஞ்சு கொண்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? பிணைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தி கேள்விப்படுது, அதிர்ச்சியாகவும் இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொன்னா உடனடியாக பிணைஞ்சு கொண்டிருந்த மாவிலிருந்து கையெடுத்துட்டான்.